அவர் எப்படி கலைஞர் நூற்றாண்டு விழாக்கு தன்னுடைய வாகனத்திலேயே ஆட்கள்லாம் கூப்பிட்டு போனார். இப்போ இதெல்லாம் கேள்விக்குறியா இருக்குல்ல, அந்த டிஃபன். அதே மாதிரி அந்த விஷயத்தில் யார் அந்த சார் இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியா இருக்கு. தெய்வ செயல்னு ஒரு தெய்வ செயல் தெய்வ செயல் பேர் வாணியம்பாடியில் திமுக நிர்வாகி பெரிய அளவில் வந்து அந்த வேலூர் பகுதியில் நினைக்கிறேன் பெரிய அளவில் ஒரு பொண்ணு மறுபடியும் புகார் தெரிவிச்சுட்டே இருக்குது, அழுவுது. அப்படி இருந்தோம் இன்னைக்கு வரைக்கும் அதில் என்ன முடிவு யாருக்கு மற்ற குற்றச்சாட்டெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ரைட்டு பொது வாழ்க்கையில் இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கு. அதுதான் பொது வாழ்க்கையில் ஒழுக்கம், தனி வாழ்க்கையிலையும் ஒழுக்கம் இருக்கணும். பொது வாழ்க்கையில் நேர்மை இருக்கணும், தனி வாழ்க்கையில நேர்மை இருக்கணும். அப்போ இது இல்லைன்னா அப்போ எப்படி எடுத்துக்கிட்டாங்க சொல்லுங்க. அப்போ கண்டிப்பாக அந்த நடவடிக்கை எடுக்க தானே செய்யணும்ல. அது ஏன் திமுக அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு காமராஜர் சொன்னார். அதுதான் இப்போ என்னென்ன இந்த 8.5 கோடி மக்களுக்கு பாதுகாப்பு வந்து அரசு ஊழியர்கள்னா காவல்துறை பாதுகாப்பு. அந்த காவல்துறையோட உச்சபட்ச பதவி வந்து நம்ம டிஜிபி பதவி, ஐஜி பதவி இல்லை, டிஜிபி தானே அது, டிஜிபி பதவி. இப்போ டிஜிபி பதவிக்கு ஒரு பொறுப்பாளரை போடணும்னா நீங்கள் இண்டிபெண்ட் பாடியை போடணும். இது ஒன்று. கிட்னி திருட்டு வழக்கு, அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆமாம், நெசவு செய்கிற ஏழை பெண் தொழிலாளர் அவங்க கிட்டேருந்து ஏமாற்றி கிட்னியை வாங்கி கிட்னி எடுத்த பிறகு அது 2 தனலட்சுமி சீனிவாசன் என்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜ், அதே மாதிரி இன்னொரு மெடிக்கல் காலேஜ், 2 மெடிக்கல் காலேஜும் இந்த வேலையை செய்திருக்காங்கன்னு ஆதாரபூர்வமாக நிரூபித்தாச்சு. அந்த திமுக எம்எல்ஏ என்ன சொல்கிறாரு, நான் இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணுன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேர் கிட்னியை நான் எடுத்தால் தான் வாங்க முடியும். எடுத்துகிட்டு வரக்கூடாது, விட்டா அவர் எடுத்துகிட்டு பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பேசுனவர் எப்படி திமுக இந்த அளவுக்கு வச்சுட்டு இருக்காங்க? அப்போ திமுகவினரை காப்பாற்றுவதற்காகவே இந்த டிஜிபி அவர் நியமிக்கலன்றீங்களா நீங்கள்? இருக்கலாம், அந்த சந்தேகம் தானே எல்லாருக்கும் வருதா இல்லையா? இயற்கை தானே அது. நீங்கள் தானே சொல்கிறீங்க நாங்கள் யோகி ஆதித்யநாத் தான் ஃபாலோ பண்ணுறோன்னு. இப்போ தெரியுதா பிஜேபியை தான் ஃபாலோ பண்ணுது திமுகன்னு, பாஜகவை பின்பற்றும் திராவிட மாடல். ஆமாம், அந்த உதாரணம் நீங்கள் காட்டினீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கம்யூனிகேஷன் கேப். அப்போ ஒரு சின்ன தகவல் பரிமாற்றத்தில் இடைஞ்சல்னாலும் அதை ரவுடியோ கேடியோ பயன்படுத்திக்குவானா இல்லையா? சமூகம் பயன்படுத்திப்பான். அது நடக்குதா இல்லையா? அப்போ தூய்மை பணியாளர்லேருந்து தொடங்கி ஆசிரியர்லேருந்து மருத்துவர்லேருந்து செவிலியர்லேருந்து அத்தனை பேரும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தற்காலிகமாக பொறுப்பு இல்லைன்னா வந்து கான்ட்ராக்ட் பேசிஸு இப்படி போட்டு வச்சிங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்லேருந்து இப்படி போட்டிங்கன்னா எப்படி அரசாங்கம் செயல்படும்? அப்போ செயலற்ற அரசாங்கம் நினைக்கத்தானே தோணும். திமுக ஏன் இப்படி இருக்குது? கலைஞர் கருணாநிதி இப்படி இருக்க மாட்டார். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். நானும் இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் ஒரு வித்தியாசமாக 3 பேரும் சேர்ந்தே வந்து சில விஷயங்களை குறித்து பேசலாம், உங்கள் கருத்துக்களை நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி இருக்குது. முதல்ல ஓகே சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா. ஆமாம் சார், இப்போ கூடியதுதான். கட்டாயம் சார். கவிப்பிரியா, இப்போ நம்ம முக்கியமாக பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சிக்கல், அதை ஒட்டி இருக்கக்கூடிய காவல்துறை இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்த சாட்டு நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சார், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, திமுகவோட ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ண விவகாரத்தில் இப்போது புகார் அளிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காருன்னு தான் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். இது போன்ற பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அப்படிங்கிறது அண்மை காலங்களில் குறிப்பாக கடந்த 6-7 மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குல்ல. இதை வந்து அரசாங்கமும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், உதவி பண்ணுறோம், நாங்கள் காவலன் ஆப் வச்சுருக்கிறோம், அப்புறம் ஃபோன் பண்ணால் வந்துடும்லாம் சொல்கிறாங்க. இது அதிகரிப்பதற்கான காரணங்கள் என்ன பேசிக்க? இப்போ திமுக அதிமுக கிட்ட நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கோ, அகில இந்திய அளவில் வேண்டாம்,
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 70 வருஷமாக வந்து திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆட்சியில் இருக்கு. ரெண்டும் திராவிட கட்சிகள், ரெண்டும் பேரறிஞர் அண்ணா வழின்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட கொள்கைகள் எல்லாம் சேம் தான் சொல்லுவோம் இல்லை? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1972 பிரியும் போது கணக்கு கேட்டு அந்த கணக்கு கொடுக்காம அந்த பகை உணர்ச்சியில், பொறாமை உணர்ச்சியில் தன்னுடைய வாரிசுகளை கொண்டு வரணுன்றதுக்காக கலைஞர் அவர்கள் அன்றைக்கு ரொம்ப காலமாக யோசித்து ஒரு வழியில் பண்ணார். முத்துவை கொண்டு வர பார்த்தாரு, துறைத்துலக வாரிசு தான், அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அரசியல் வாரிசு தான் கொண்டு வர முடியும் பார்க்கும்போது முதலாக எம்ஜிஆரை வெளியேற்றிடலான்னு ஒரு காரணத்தை வச்சு வெளியேற்றினார். மற்றபடி கொள்கை ஒன்று தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அடுத்தது பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை. இந்த பிரச்சனையில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன மாதிரி வித்தியாசம் சொல்கிறீங்க? இப்போது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, ஒரு பொது வாழ்க்கையில் ஒருத்தர் இருக்கார், ஊழல் குற்றச்சாட்டு வருதுன்னா அது திமுக அதிமுகனாலும் சொல்லுவேன். என்ன சொல்கிறேன்னா, அது குற்றச்சாட்டு நிரூபிக்கிற வரைக்கும் அவங்க நிரபராதி அப்படின்ற டிஃபெண்ட் எடுப்பாங்க. கண்டிப்பாக அந்த டிஃபென்ஸ் யார் வேணாலும் எடுப்பாங்க. ஏன்னா பொது வாழ்க்கையில் யார் மேலே வேணாலும் பழி வாங்குறதுக்காக குற்றச்சாட்டு சொல்ல முடியும். இந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொகுதி பிரச்சனைகள், இந்த தொகுதி பிரச்சனைகளை இவர் போய் பார்க்கல, போராட்டம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அந்த விஷயத்தில் கூட கட்சிக்காரங்களை ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது மாதிரி யாருன்னா எதிர்கட்சி கூட பழி வாங்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த பெண்கள் விஷயத்தில் பெண்கள்கிட்ட அத்துமீறி நடக்கிறது அப்படி இல்லைன்னா, ரெண்டாவது விஷயம் சட்டம் ஒழுங்கு விஷயம். இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது அதிமுக. இதையும் மற்ற மாதிரியே எடுத்துகிட்டு போகிற ஒரு கட்சின்னா திமுக. இதுதான் வித்தியாசம். இப்போ நீங்கள் அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகரன் வழக்கில் பார்த்தீங்க, அந்த பெண்ணோட தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்களே சார் கடைசியில், இப்போ எல்லாமே பண்ணி. அதை தான் கேட்குறேன் நான். அவர் யார்? அவருடைய அடையாளம் என்ன? திமுக அனுதாபி சார் அவர். திமுக அனுதாபி. இந்த மாதிரி டிஃபெண்டுக்கு போனீங்கன்னா அப்புறம் அடுத்த அனுதாபிக்கு அக்கறை வராமல் என்ன செய்யும்? அடுத்த பயம் இருக்காதுல்ல? கரெக்டாக இல்லையா? எல்லாருமே அப்போ அனுதாபி தானே திமுகல? சொல்லுங்க. தவறு செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் கட்சிக்காராக இருப்பீங்க, தவறு செய்துட்டா அனுதாபியாக மாறிடுறீங்கள? அப்போ எல்லாருக்கும் அந்த தைரியம் வரும்ல? அப்போ அந்த எண்ணம் வருமா இல்லையா? அப்போ அதில் தான் நான் சொல்கிறேன் வித்தியாசம். எந்த கட்சியில்னாலும் யாருனாலும் இந்த மாதிரி தவறு பண்ணிடலாம். ஏன்னா புல்லுரிவுகள் எல்லா கட்சியிலும் இருக்கும். இந்த மாதிரி மனித மிருகங்கள் எல்லா கட்சியிலும் சில நேரம் இருந்துரும், கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் முன்னாடியே தெரியுமா அவன் மேலே ஏற்கனவே 13 வழக்குகள் இருக்குது, ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் கைது பண்ணவன், ஏற்கனவே வந்து சிறையில் இருந்தவன், ஆள் கடத்தல் வழக்குலையும் கைது செய்யப்பட்டவர், இதெல்லாம் இருக்கும்போது அவர் எப்படி அனுதாபியாக மாறினார்? அவர் எப்படி கலைஞர் நூற்றாண்டு விழாக்கு தன்னுடைய வாகனத்திலேயே ஆட்கள்லாம் கூப்பிட்டு போனார்? இதெல்லாம் கேள்விக்குறியா இருக்குல்ல? அந்த டிஃபெண்ட். அதே மாதிரி அந்த விஷயத்தில் யார் அந்த சார் இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? இப்போது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தெய்வ செயல்னு ஒருத்தர், தெய்வ செயல் பேர், வாணியம்பாடியில் திமுக நிர்வாகி, பெரிய அளவில் வந்து அந்த வேலூர் பகுதியில் நினைக்கிறேன், பெரிய அளவில் ஒரு பொண்ணு மறுபடியும் புகார் தெரிவிச்சுட்டே இருக்குது, அந்த பொண்ணு அழுவுது. அப்படி இருந்தோம் இன்னைக்கு வரைக்கும் அதில் என்ன முடிவுன்னு யாருக்கும் தெரியும். பார்த்தீங்களா? கதறி பேட்டி கொடுத்துருந்தோம்மா. இப்போ மூன்றாவது இந்த பாஸ்கர்ன்றவர் ஒன்றிய செயலாளர் விழுப்புரத்தில். அப்படி இருக்குது. 6 மாதமாக ஒரு பெண்ணை இந்த மாதிரி மிரட்டி பாலியல் துன்புறுத்தல் பண்ணார் அப்படின்போது நீங்கள் எந்த அளவுக்கு நடவடிக்கை இருக்கணும்? அவர் அடையாளப்படுத்துறது யார்? நான் என்ன சொல்கிறேன், அவருக்கு பதவி கொடுக்குறாங்கன்னா யார் கொடுத்தது அந்த பதவி? முதலமைச்சருக்கு அவரை பற்றி தெரியாமல் இருக்கலாம், துணை முதலமைச்சருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த ஏரியா பகுதியில் தெரியும், மாவட்ட செயலாளரோ அவரோட பின்னணி மொத்தமும் தெரிஞ்சுதானே பதவி கொடுப்பாரு, யார் எப்படின்னு தெரிஞ்சுதானே பதவி கொடுப்பாரு. அப்போ இந்த அளவுக்கு நடந்துக்குதுன்னா அப்போது திமுக என்ன செய்கிறது? கட்சி ரீதியாக என்ன செய்கிறீங்க? முக்கியமானது இல்லையா? ஒரு மூத்த அமைச்சர் இந்து கடவுள்களை பற்றி, இந்து சம்பிரதாயம் பற்றி எவ்வளவு கேவலமாக பேசினாரு, பெண்களை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசினாரு மேடையிலேயே. நிற்கிறாங்களா சார்? உடனே திருப்பி சேர்த்துக்கிட்டாங்கல்ல. வனத்துறை சார் அதில் எவ்வளோ முரண்பாடு பாருங்க. அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி தவறுகள் எந்த கட்சியினாலும் வார்த்தையை விட்டுருவாங்க, நடக்கும். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? முதல்ல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கட்சி பதவியை விட்டு தூக்கிட்டீங்க அவரை, பொன்முடி அவர்கள். ஆமாம், அமைச்சர்லேயே வச்சுருந்தீங்க. அப்போ என்னென்னா இந்த மாதிரி ஆபாசமாகவும் விரசமாகவும் பேசினா
கட்சிக்கு வேண்டாம், ஆனால் ஆட்சிக்கு தேவை, மக்களுக்கு தேவை. அப்படி வச்சுருந்தீங்களா பதவி? உயர்நீதிமன்றம் கொட்டு வச்சுதா? உயர்நீதிமன்றம் மறுபடியும் 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 கேட்டுச்சா? ஒரு எஃப்ஐஆர் கூட போடலையா என்னையா செய்கிறீங்கன்னு? 130 வழக்கம் என்னமோ, இல்லை அந்த வழக்கெல்லாம் நாங்கள் வந்து பேசி தீர்த்துடுறோம் சொன்னாங்களா இல்லையா நீதிமன்றத்தில்? அப்போது கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் எந்த அளவுக்கு நீதிமன்றத்தில் பேசுனாங்க சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கும்போது இதை வேற யாராவது இருந்தால், ஜெயலலிதாமாவே இருக்கட்டும், இந்த மாதிரி விட்டு வைப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணியாவது பேசுவாங்களா? நடந்துச்சா இல்லையா? கடைசி வார்னிங்கு நீதிமன்றம் கொடுத்த பிறகு வேற வழி இல்லாமல் அமைச்சர் பதவி எடுத்துட்டாங்க. ஓகே, எடுத்து இப்போ மறுபடியும் அவருக்கு கட்சி பதவி கொடுத்ததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? அப்பயே இந்த மாதிரி ஒன்றிய தைரியம் வராது. இது வந்து நீங்க அவருக்கே திரும்பி கொடுத்தாச்சுல பதவி. இல்ல சிஸ்டமாவே இதை வந்து திமுக தெரிந்தே பிறந்து நினைக்கிறீங்களா நீங்க? ஒருத்தருக்கு ஒரு திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். தலைவரோட பலவீனங்க இது. திருந்துறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எதுனா நம்ம என்ன நடத்திட்டு இருக்கோம்? கட்சி இது, மக்களை சந்திக்கிறது, மக்கள்கிட்ட கெட்ட பேர் வருமேன்னு நீங்க திருந்துறதுக்கு என்ன நாங்க என்ன இதான் நடத்திட்டு இருக்கணும் சொல்லுங்க? சீர்திருத்த பள்ளி நடத்த பின்ன அப்புறம் என்ன அர்த்தம்? கட்சினா நடவடிக்கை, தண்டனை, அவ்வளவுதான். அது இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு. மற்ற குற்றச்சாட்டெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா ரைட்டு பொது வாழ்க்கையில். இந்த மாதிரி குற்றச்சாட்டிற்கு அதுதான் பொது வாழ்க்கையில் ஒழுக்கம், தனி வாழ்க்கையிலையும் ஒழுக்கம் இருக்கணும். பொது வாழ்க்கையில் நேர்மை இருக்கணும், தனி வாழ்க்கையிலும் நேர்மை இருக்கணும். அப்போ இது இல்லைன்னா அப்புறம் எப்படி எடுத்துக்கிறது அது சொல்லுங்க? அப்போ கண்டிப்பாக அந்த நடவடிக்கை எடுக்க தானே செய்வாங்க, செய்யணும்ல. அது ஏன் திமுக அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ண பார்க்குறாங்க? இதுதான் கேள்வி. இந்த ஒரு பிரச்சனை தான் திமுக கிட்ட பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது இந்த விஷயத்தில் வெளிப்பட்டுருக்குது. அதுதான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு தொடர்பான பல சம்பவங்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? இப்போது நீங்கள் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நல்லா கேட்டீங்க. 8.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில். இந்த மக்களுக்கு பாதுகாப்பு யாருங்க? 2 விஷயம்தான். அதாவது நம்ம ஜனநாயகத்தில் 4 தூண்கள் சொல்லுவாங்க. லெஜிஸ்ட்ரேட்டர் சட்டமன்றம், அடுத்தது யார்? எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகி, அதுக்கப்புறம் தான் ஜுடிஷியரி நீதிமன்றம், 4வது மீடியா. இப்போ நம்மளாம் பேசுகிறோம், மீடியா பேசுகிறோம், நீதிமன்றம் கொட்டு விடுது பொன்முடியிலேருந்து செந்தில் பாலாஜிலேருந்து. சரி, அதே நேரத்தில் லெஜிஸ்ட்ரேட்லும் ஜுடிஷியரிக்கு என்ன செய்கிறாங்க? இப்போ லெஜிஸ்ட்ரேட்னா சட்டமன்றம், அதான் ஆட்சியாளர்கள். சரி, ஆட்சியாளர்கள் இப்போ 8.5 கோடி மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்களும் நிர்வாகிகளும் யார் வந்து இதை நிறைவேற்றுறாங்கன்னா அரசு ஊழியர்கள், எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஆமாம், அவங்க தான் லெஜிஸ்லேட்டர்ஸ்னால் அரசு ஊழியர்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அவங்க தான் இந்த 2 பேர் தான் பாதுகாப்பு. இதில் நிரந்தர பாதுகாப்பு யார் மக்களுக்கு சொல்லுங்கள்? அரசாங்கம் ஒன்று, அதிகாரிகள் ஒன்று. நிரந்தர பாதுகாப்பு அதிகாரிகள். அரசாங்கம் 5 வருஷம் பாதுகாப்பு தான் அரசாங்கம். அதுதான் காமராஜரே சொல்வார். நீ அதிகாரியை பேச சொன்னால் 58 வயசு வரைக்கும் பேசுவான், 58 வயசு 60 வயசில் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவன் பேசிட்டு இருப்பான். நம்மளுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் அந்த பெரியார் நம்ம பிரச்சனையில் கூட, தண்ணீர் பிரச்சனையில் கூட நம்ம அமைச்சர்களை பேச சொன்னார், அதிகாரிகள் பேச சொன்னால் 60 வயசு வரைக்கும் பேசிட்டு இருப்பான் அப்படின்னு காமராஜர் சொன்னார். அதுதான் இப்போ என்னென்ன இந்த 8.5 கோடி மக்களுக்கு பாதுகாப்பு வந்து அரசு ஊழியர்கள்னா காவல்துறை பாதுகாப்பு. அந்த காவல்துறையோட உச்சபட்ச பதவி வந்து நம்ம டிஜிபி பதவி, ஐஜி பதவி இல்லை, டிஜிபி தானே அது, டிஜிபி பதவி. இப்போ டிஜிபி பதவிக்கு ஒரு பொறுப்பாளரை போடணுன்னா நீங்கள் இண்டிபெண்ட் பாடியை போடணும். அதான் யூபிஎஸ்சியோட தேர்வு, மத்திய தேர்வாணையம் யூபிஎஸ்சி தேர்வு பண்ணணும். நீங்கள் என்ன செய்யணும்? ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரா டிஜிபி, ரிட்டையர்ட் ஆகும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? 3 மாதத்துக்கு முன்னாடி குறைந்தது 5 பேர் கொண்ட லிஸ்ட்டு அனுப்பணும் மத்திய அரசுக்கு, யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும், மத்திய தேர்வாணையத்துக்கு அனுப்பணும். அந்த குறைஞ்சது 5 பேர் அனுப்பணும். 5 பேர் அனுப்பி அதில் 3 பேர் அவங்க செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் போட்டுருணும். அவர் தான் இந்த 8.5 கோடி மக்களுக்கும் பாதுகாப்பு. இதுதான் அரசாங்கம் காலகாலமாக செய்யுது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசு அனுப்பிட்டாங்களே. இப்போ என்னென்னா இதே பார்த்துக்கோங்க, எடப்பாடியார் ஆட்சியில் 2019 டிகே ராஜேந்திரன் டிஜிபி அவர் வந்து முடியுது, அவர் பதவி முடியுது. பதவி முடியும் போது ஜூனில் முடியுது, பிப்ரவரியிலேயே 12 பேர் கொண்ட சீனியாரிட்டி அடிப்படையில் 12 பேர் கொண்ட லிஸ்ட்டை அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு அதுலேருந்து செலக்ட் பண்ணி அனுப்புனாங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா. உடனே திருப்பாதியை போட்டார். இதான் வழக்கம். இப்போ இங்கே சங்கர் ஜிவாலுக்கு முடிஞ்சுது. சங்கர் ஜிவாலுக்கு முடியும் போது நீங்கள் போட்டிங்களா, ஆகஸ்ட் 31 முடிஞ்சுது. ஆகஸ்ட் 31 பொறுப்பு டிஜிபியை நீங்கள் போடுறீங்க.
பொறுப்பு டிஜிபி போடக்கூடாதுன்னு சட்டத்தில் இல்லையா சார்? போடலாமே சார், பொறுப்பு டிஜிபி போடவே கூடாதா என்ன எங்கேயுமே? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், பொறுப்பு டிஜிபின்றது இப்போ நீங்கள் என்னது ஒரு 4 நாளைக்கோ 5 நாளைக்கோ ஒரு வாரத்துக்கோ டெம்பரவரியா அதுதானே. இப்போ நாவலர் நெடுஞ்செழியனை போட்டிருந்தோம்ல முதலமைச்சரா, எவ்வளோ நாள் போட்டு வச்சுருந்தோம் சொல்லுங்கள்? குல்சாரிலால் நந்தாவை போட்டதில்ல பிரைம் மினிஸ்டரா, எவ்வளோ நாள் போட்டு வச்சுருந்தோம்? அது வந்து தற்காலிக ஒரு 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 ஏற்பாடு நடக்கிற வரைக்கும் தற்காலிகமாக ஒரு காபந்து, அவ்வளோதான். அதுதான். அதே வந்து அவசியம் கிடையாது இதுக்கு. இதுதான் அவர் எப்போ ரிட்டையர்ட் ஆக போறான்னு தெரியும், முன்னாடியே தெரியும் உங்களுக்கு. ஆமா தெரியும். அப்புறம் எதுக்கு நீங்க அவர் வெங்கடேசனை போடுறீங்க? அதுவும் எப்படி போடுறீங்க? பொறுப்பு டிஜிபியா 8 பேரை தாண்டி 9வது இருக்கிற ஒரு சீனியாரிட்டியில் 9வது இருக்கிற ஜூனியரை கொண்டு வந்து முன்னாடி போடுறீங்க. போலீஸ் சீனியாரிட்டி ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. அந்த பதவி ஏற்பிலேயே கிட்டத்தட்ட 7-8 அதிகாரிகள் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு மேலே வந்துருப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன சொன்னீங்க நீங்கள்? அதுக்கப்புறம் லேட்டாக லிஸ்ட் அனுப்புறீங்க. செப்டம்பர் 8ஆம் தேதி என்னமோ அங்கேருந்து வந்த பிறகு லிஸ்ட்டு. நீங்கள் என்ன லிஸ்ட்டு? 8 பேர் லிஸ்ட்டு அனுப்புறீங்க. அதில் முதல்ல இருக்கிறது சீமா அகர்வால் இருக்கிறாங்க, ராஜீவ்குமார் இருக்கார், அப்புறம் வந்து நம்ம இவர் பேர்னா சந்தீப் ராய் ரத்தோர் இருக்கார். இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேர் லிஸ்ட்டை மத்திய அரசு கொடுத்துச்சு. போடணுமா இல்லையா? போட்டிருக்கணும். ஏன் போடணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அரசு மேலே? இப்போது எல்லாருக்கும் என்ன இயற்கை சந்தோம், நீங்கள் என்ன நீங்கள் வெளிப்படுத்தணும்ல மக்களுக்கு, ஏன் போடலன்னு சொல்லணும்ல. இந்த 3 பேர் மக்களுக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டு அரசுக்கு ஆதரவாக இந்த அதிகாரிகள் இல்ல அப்படின்னு சொல்லப்படுதா? தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு ஆதரவாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, நேர்மையான ஆதரவாளராக இருப்பாங்க. அதுதான் தமிழ்நாட்டு அரசுக்கு தான் ஆதரவாக சிந்திப்பாங்கன்றீங்க. ஆமாம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க, ஆனால் நேர்மையாக இருப்பாங்க. இப்போ அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? திமுகவுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. இப்போ அதுதானே இப்போ அங்கே யோசிக்க வேண்டியதாகுது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னது டைம் எடுத்து அதில் இப்போ ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. ஒருவேளை ரிட்டையர்ட் ஆகும்போது தனக்கு தேவையானவரை வேண்டியவரை போட்டுக்கலாமோ, அந்த ஒரு எண்ணம் இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 மெயின் கேஸ் இருக்குது அருள். என்ன கேஸ் இருக்குதுன்னா, ஒன்று கே நேரு மேலே கிட்டத்தட்ட 252 பக்கம் நினைக்கிறேன் அமலாக்கத்துறை. ஆமாம், ஒரு நம்மளை மாதிரி ஆளோ இல்லைன்னா இந்த அறப்போர் இயக்கம் அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட நீங்கள் தள்ளி வச்சு நின்றுருக்கலாம். ஆனால் ஒரு அமலாக்கத்துறை கொடுக்குற அந்த ஆதார அடிப்படையில் கிட்டத்தட்ட 2538 போஸ்டிங்க்கு கே நேரு அவர்கள் துறையில் ஆளுக்கு 25 லட்சம் 30 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 900 கோடி 888 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது. லஞ்ச பணம் பெறப்பட்டிருக்கிறது போஸ்டிங் போடுறதுக்கு, வேலை கொடுக்கறதுக்கு. அதனால இதில் கிட்டத்தட்ட 150 ஆதாரங்கள் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதில் ஆடியோ டேப்பு பேசுனது அதிகாரிகள் மட்டும். ஹவாலா டிரான்சாக்ஷன் நடந்தது, பண மோசடி நடந்தது, இது மொத்தமும் அவங்க டீட்டெயிலோடு கொடுத்துருக்காங்க. இடியை பொறுத்த வரைக்கும்னா டைரெக்டாக அவங்க வழக்கு போட முடியாது. ஏன்னா ப்ரிடிகேட்டிவ் அஃபென்ஸ் இல்லாமல் ஒரு செக்ஷன் இல்லாமல் போட முடியாது. ஏதாவது ஒரு செக்ஷன் இருந்துச்சுன்னா அதில் வர பண மோசடி PMLA ஆக்ட் பிரகாரம் தான் அவங்க உள்ளே வர முடியும். அப்படி அதனால் அவங்க வந்து வேற ஒன்றை விசாரிக்கும் போது யார் நம்ம பேங்க் மோசடியை பற்றி, கே நேரு மகன் பேங்க் மோசடியை பற்றி விசாரிக்கும்போது அதில் வந்த தகவல், அதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிது, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது, ஜாப் ஸ்கேம் அப்படின்னு கேஷ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது, அக்கௌண்ட்லேயே டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது, லஞ்ச பணம் அப்படின்றதெல்லாம் நெருக்கமானவங்களாம் நடந்திருக்குது. அந்த நெட்வொர்க்லாம் எடுத்து தான் கொடுத்துருக்காங்க ஆதாரத்தோட. இப்போது இந்த வழக்கில் நீங்கள் செக்ஷன் ஃபைல் பண்ணணும். எஃப்ஐஆர் போட சொன்னாங்களே, என்ன ஃபைல் பண்ணணும்னா இடி உள்ளே வரக்கூடிய செக்ஷன்ஸ் அதில் ஃபைல் பண்ண வேண்டியது. அந்த குற்றப்பிரிவுகள், பிஎன்எஸ் குற்றப்பிரிவுகள், அந்த குற்றப்பிரிவுகளை சேர்த்தா இடி உள்ளே வந்துடும். பண்ண வேண்டியது யாரு? சாதா குற்றப்பிரிவு போடணும்னா ரைட்டு போட முடியாது. இப்போ அது என்னது, நீங்கள் டிஜிபி கிட்டேருந்து வந்து அவர் கொடுக்குறது தான். இப்போ நம்மளே போய் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு புகார் கொடுக்குறோம், என்ன செய்வாங்க, அந்த புகாரை வந்து எந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை கொடுத்துட்டு காவல்துறை விசாரிக்கணும். விசாரிச்சு என்னது ஒரு 15 நாள்லேயே என்னமோ ரிப்போர்ட் அனுப்பணும் இவங்க. ஆமாம், புகார் தெரிவித்தவருக்கும் பதில் தெரிவிக்கணும். இந்த புகாரில் உண்மையாக இருக்குதா, நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, அப்படி இல்லை நடவடிக்கை எடுக்கப்படவில்லையா, இப்போ ஈடிக்கு இவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும், ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்ல. இப்போ அது எப்படி தள்ளி போடலாம்ல, எவ்வளோ நாள் தள்ளி போட முடியுமோ. இது ஒன்று. கிட்னி திருட்டு வழக்கு, அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆமாம், நெசவு செய்கிற ஏழை பெண் தொழிலாளர்கள் அவங்கக்கிட்டேருந்து ஏமாற்றி கிட்னியை வாங்கியிருக்கீங்க.
கிட்னி எடுத்த பிறகு அது 2 தனலட்சுமி சீனிவாசன் என்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜ், அதே மாதிரி இன்னொரு மெடிக்கல் காலேஜ், 2 மெடிக்கல் காலேஜும் இந்த வேலையை செய்திருக்காங்கன்னு ஆதாரபூர்வமாக நிரூபித்தாச்சு. அவங்களே வந்து நம்ம அரசு துறையிலேருந்து தான் போய் விசாரணை அமைப்பு போய் விசாரித்து இதில் உண்மை இருக்குதுன்னு நிரூபித்தாச்சு. அதில் வழக்கு போடுறதுக்குன்னா இன்றைக்கு வரைக்கும் அதான் நீதிமன்றம் என்ன கேட்குது, இன்னும் எஃப்ஐஆர் ஏன் போடல. அப்போ என்னென்னா அதுலேயும் செக்ஷன் எப்படின்னா பிஎன்எஸ் செக்ஷன் பிரகாரம் இடி உள்ளே வரக்கூடிய செக்ஷன்ஸை போடணும். ஓகே, மோசடி அந்த செக்ஷன்ஸை போட முடியல, அப்போ போடாமல் இருக்குன்னா அதுலேயும் அப்டேட் பண்ணி ஒருவேளை இதுக்காகத்தான் டிஜிபி இன்னும் நிரந்தர டிஜிபி போடாமல் இருக்கிறாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருமா இல்லையா? கட்டாயம் இயற்கையாக சந்தேகம் வருமா இல்லையா? ஏனென்றால் அதாவது கிட்னியை திருடிக்கிறாங்கன்னா அந்த ஆஸ்பத்திரிக்கு சீல் வைக்கல. நீங்கள் வந்து என்னென்னா இனிமேல் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும் பண்ணக்கூடாது, மற்றதெல்லாம் பண்ணிக்கோங்க. அதுதான் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்களே. அந்த திமுக எம்எல்ஏ என்ன சொல்கிறாரு, நான் இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணுன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேர் கிட்னியை நான் எடுத்தால் தான் வாங்க முடியும். எடுத்துகிட்டு வரக்கூடாது, விட்டா அவர் எடுத்துகிட்டு பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பேசுனவர் எப்படி திமுக இந்த அளவுக்கு வச்சுட்டு இருக்காங்க? அப்போ திமுகவினரை காப்பாற்றுவதற்காகவே இந்த டிஜிபி அவர் நியமிக்கலன்றீங்களா நீங்க? இருக்கலாம், அந்த சந்தேகம் தானே எல்லாருக்கும் வருதா இல்லையா? இயற்கை தானே அது. ஏன்னா தமிழ்நாடு ஒரு பெரிய ஸ்டேட்டு, 8.5 கோடி மக்கள் வாழ்கிற ஸ்டேட்டு, ஈக்குவலாக பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் அவ்வளோ எல்லாம் வேலைக்கு போகிறதுல பெண்களும் அதிகமாக உண்மை தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பாதுகாப்பு, படிப்பு, பெண்கள் படிக்கிறது அதிகம், அப்போ அவங்களுடைய பாதுகாப்பு, கஞ்சா கடத்தல் ஒரு பக்கம், போதை கடத்தல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 5 வருடங்களில் 8870 கொலைகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 9000 கொலைகள் இந்த 5 வருடத்தில். சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பொறுப்பு டிஜிபி அப்படின்ற முறையை கொண்டு வந்ததே அதிமுக தான். அப்ப இந்த முறை இல்லை அப்படின்னா உடனடியாக திமுக அரசு டிஜிபி நியமிச்சிருக்கோம் இல்லையா? பொறுப்பு டிஜிபி அதிமுக கொண்டு வரலையே. அதிமுக எங்க பொறுப்பு டிஜிபி போட்டாங்க? முறையை கொண்டு வந்தது அதிமுக தான். அதிமுக நிரந்தர டிஜிபி போட்டாங்க. இன்னொன்னு, அதாவது அதிமுக போடும்போது திருப்பாதி நிரந்தர டிஜிபி, அதாவது பொறுப்பு டிஜிபி வந்து சில மாநிலங்கள் ஃபாலோ பண்றாங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஊபியில் இப்போ பொறுப்பு டிஜிபி தான் போட்டிருக்காங்க. அண்ணாமலை கூட அதை கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஊபியை போய் பாருங்க, அங்கேயே பொறுப்பு டிஜிபி தான் இருக்காங்க, என்னமோ தமிழ்நாடு மட்டும் தான் புதுசாக பண்ணிட்டா மாதிரி சொல்றீங்க அப்படிலாம் கேட்குறாங்களே சார். இப்போ தெரியுதா, யோகி ஆதித்யநாத்தும் ஸ்டாலினும் ஒன்று, அதுவும் திராவிட மாடல், இதுவும் திராவிட மாடல். இப்போ ஏற்றுக்கிறீங்களா? ஆமா, நீங்க தானே சொல்றீங்க, நாங்க யோகி ஆதித்யநாத் தான் ஃபாலோ பண்றோம்னு. இப்போ தெரியுதா, பிஜேபியை தான் ஃபாலோ பண்ணுது திமுகன்னு, பாஜகவை பின்பற்றும் திராவிட மாடல். ஆமா, அந்த உதாரணம் நீங்க காட்டுனீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நீங்க உண்மை வெளியே வந்துருச்சா? அவங்களதான் நாங்க பாடமா வச்சிருக்கோம், அவங்களதான் எங்களை குருவா வச்சிருக்கோம் தான் நீங்க சொல்ல வரீங்க. அதுதான் அர்த்தம். அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னு தெரியாது, அங்கே இருக்கிற வளர்ச்சி திட்டங்கள் என்னன்னு தெரியாது, அங்கே இருக்கிற சட்டம் ஒழுங்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, அங்கே அந்த சீனியாரிட்டியில் இருக்கிற சிக்கல் என்னன்னு தெரியாது, அவர்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு தெரியாது. இதெல்லாம் அவங்க யாராவது வழக்கு போட்டிருக்காங்களா அதுவும் தெரியாது. இது எதுவுமே தெரியாமல் அங்கே பண்ணியிருக்காங்க பிஜேபி. அதனால ஐயா மோடியை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அதனால் நாங்களும் பண்ணுறோன்னா யார் அடிவருடி, யார் அடிமை? இப்போ உண்மை வெளிப்படுதா? தெரியுதா? அதுதான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து நாங்கள் வித்தியாசமானவர்கள் சொல்லாதீங்க, நாங்கள் அதே மாதிரி தான் இருக்கிறோம்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ திமுக ஓட்டு போடுறது உத்தரப்பிரதேசில் இருக்கிறவங்கள ஓட்டு போட போகிறாங்க, இல்லை இங்கே தானே ஓட்டு போட போகிறாங்க, இங்கே தானே கேள்விக்குறியாவது, இங்கே தானே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இங்கே தானே அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குது, இங்கே தானே ஞானசேகரன்கள் இருக்கிறாங்க, இங்கே தானே தெய்வ செயல்கள் இருக்கிறாங்க. நம்ம உத்தரப்பிரதேசத்தை கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா என்ன அர்த்தம் அப்போ சொல்லுங்கள்? இங்கே தானே அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கு, அதுக்கு சிபிஐ வேண்டாம், நீங்கள் தானே உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்க. இங்கே தானே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணம், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே கள்ளச்சாராயம் விற்றாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் பிடிச்சிங்களே. இப்போ உத்தரப்பிரதேசியை கம்பேர் பண்ணியிருந்தோமோ சொல்லுங்கள்? இல்லை, முதலமைச்சருக்கு தான் இதில் முழுமையான உரிமை இருக்குது சார். அவர் தான் வந்து காவல்துறைக்கினுடைய அமைச்சராக திகழ்கிறார். சிஎம் உடைய ப்ரொராகட்டிவ்ங்க இது, அவர் எடுக்கிறதாங்க முடிவு அப்படி ஒரு சாரார் சொல்கிறாங்க. சில பேர் இல்லைங்க, முதலமைச்சர் முடிவு எடுக்கிறதே கிடையாது, சில அதிகாரிகள் தான் முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிக்கலாக இருக்கு. இல்லை, இந்த அதிகாரம் வந்து அதாவது நீதிமன்றத்துக்கு கொடுத்த கோட்பாடுகளுக்கு எதிரானது. நீங்கள் பொறுப்பு டிஜிபி நியமிக்கணும்னு நீதிமன்றம் சொன்னதே கிடையாது. நீதிமன்றத்தில் கூட இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லைல்ல அந்த லிஸ்ட்டு வரட்டும் நாங்கள் பண்ணுறோன்னுங்கிறாங்க. இப்போ அந்த லிஸ்ட்டு வந்தபடி இவங்க மறுபடியும் என்ன லெட்டர் எழுதியிருக்காங்க, இந்த 3 பேர் வேண்டாம்,
வேற 3 பேர் கொடுங்க. நீங்கள் கொடுத்த லிஸ்ட்லேருந்து தானேங்க அவங்க கொடுத்துருக்குறாங்க. உங்கள் அதிகாரிகள் தானே, உங்களுக்கு கீழே பணிபுரிகிறவங்க தானே. அப்புறம் என்ன சந்தேகம்? அப்போது நீங்கள் உங்களுடைய ஆதரவாளர் யாரையோ முன்னாடி கொண்டு வர்றதுக்காக இந்த காலதாமதத்தை ஏற்படுத்துறீங்களோன்ற சந்தேகம் நிச்சயமாக வருமா இல்லையா? கட்டாயமாக வரும். இப்போ ஒவ்வொரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக போகும். பொறுப்பு டிஜிபியாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அருண், 8 பேர் 9 பேர் சீனியராக இருக்கிறாங்க. நீங்கள் இவரை பொறுப்பு டிஜிபியாக போட்டீங்க. இவருக்கு கீழே வேலை செய்ய எப்படி மனசு வரும் சொல்லுங்கள்? ஏங்க அவரோட சீனியருங்க, சல்யூட் போட்டிருப்பாருங்க அவரே. 2 விஷயம். ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய ஜூனியர் வேறு வழி இல்லாமல் பதவி கொடுத்துட்டீங்க, பெரிய பதவி கொடுத்தாச்சு, இனிமேல் மாற்ற முடியாது அப்படின்னா ஒன்று ஏற்றுக்குவாங்க. இல்லைன்னா என்னை விட சீனியராக இருந்தால் ஏற்றுக்குவாங்க. இவர் என்னோட ஜூனியரு, இவர் தற்காலிக பதவி, இது டெம்பரரி போஸ்ட் தானே அது. ஆமாம். அப்போ இயற்கையாகவே உளவியல் ரீதியாக என்ன வரும்? ஏன் மதிக்கணும்னு தோணும். அப்போது கம்யூனிகேஷன் கேப் வரும் எல்லா இடத்துலையும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கம்யூனிகேஷன் கேப் வரும். அப்போ ஒரு சின்ன தகவல் பரிமாற்றத்தில் இடைஞ்சல்னாலும் அதை ரவுடியோ கேடியோ பயன்படுத்திக்குவானா இல்லையா? சமூகம் பயன்படுத்திப்பான். அது நடக்குதா இல்லையா? அப்போ அது பொறுப்பு டிஜிபிக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் தொடர்பு இருக்குன்றீங்க நீங்க? நிச்சயமாக தொடர்பு இருக்குது இல்லையா? ஓகே ஓகே. நேரடி தொடர்பு. அவங்க கட்டுப்பாடு தானுங்க, அவங்க பாதுகாப்பு தானுங்க. பின்ன அவர் கொடுக்குற ரிப்போர்ட் தானே முதலமைச்சருக்கே ரிப்போர்ட். பின்ன முதலமைச்சர் எதை நம்பி செயல்படுவார்? டிஜிபி என்ன சொல்றாரோ அதை நம்பி தானே செயல்படுவார். அப்போ எவ்வளோ பொறுப்பான பதவி அது. அந்த பதவியில் ஒரு நேர்மையானவர், ஒரு நல்லவர், ஒரு வல்லவர் உட்காரணும்னு எதிர்பார்ப்பாங்களா இல்லையா தமிழ்நாட்டு மக்கள்? அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல நிரந்தர பதவியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? அப்போ அது ஏன் இல்லை? எல்லாத்துலேயும் போடுற மாதிரி தூய்மை பணியாளர்லேருந்து தொடங்கி ஆசிரியர்லேருந்து மருத்துவர்லேருந்து செவிலியர்லேருந்து அத்தனை பேரும் நீங்கள் இந்த மாதிரி தற்காலிகமாக பொறுப்பு இல்லைன்னா கான்ட்ராக்ட் பேசிஸு இப்படி போட்டு வச்சிங்கன்னா, போக்குவரத்து தொழிலாளர்லேருந்து இப்படி போட்டிங்கன்னா எப்படி அரசாங்கம் செயல்படும்? அப்போ செயலற்ற அரசாங்கம் நினைக்கத்தானே தோணும். திமுக ஏன் இப்படி இருக்குது? கலைஞர் கருணாநிதி இப்படி இருக்க மாட்டார். அவர் சில விஷயம் புகார் வந்துருச்சுன்னா உடனடியாக அது மேலே நடவடிக்கை எடுக்க பார்ப்பார். தவறுகள் நடக்கும்போது பெரிய அளவில் எதிர்ப்பு வந்துச்சுன்னா உடனே அதுலேருந்து திருத்தி அடுத்த கட்டத்துக்கு போக பார்ப்பாரு. ஆனால் திமுக இன்னைக்கு ஸ்டாலின் தலைமையில் ஏன் இந்த மாதிரி செயலற்று போய் இருக்குதுன்னு யாருக்குமே புரியலையா? ஏன் இவ்வளோ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது? நன்றி. நன்றி சார்.